நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். பல தடவை நான் இந்த என்னோட வீடியோலயே சொல்லியிருக்கேன், அதிமுகவை குறைத்து மதிப்பிடாதீர்கள், அதிமுக ஒரு மதம் கொண்ட யானை அப்படின்னு. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. திமுகவை எந்த இடத்துக்கு போனாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கான வேலைகளை கம்ப்ளீட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கார். அது என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி சாத்தான்குளம் விவகாரத்துல நேற்று தீர்ப்பு வந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. ஒன்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இன்னொன்னு சாத்தான்குளம் படுகொலை அப்படிங்கிறது தான். இதுல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து ரவுடித்தனம் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக தான். திமுக பைனான்ஸ் பண்ணி தான் இந்த மக்கள் அதிகாரம் அமைப்பு அப்படிங்கிறது வேணும்னே பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து அதை கலவரமா மாத்தினாங்க. அது இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. ஆனா சாத்தான்குளம் படுகொலையில எப்படி பேசினாலும் முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. இது ஒரு அரச பயங்கரவாதம், பச்சை படுகொலை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியா அப்படின்னா ஆமாம், 100% கரும்புள்ளி. ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நேற்று தீர்ப்புல அதை விளக்கமா சொல்லியிருப்பாங்க. பட் தீர்ப்புல சொல்லாத சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. கட்டி வச்சு அடிக்கப்பட்டார்கள், படுக்க வச்சு அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம், இந்த ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நானும் கூட அனுபவிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். அதனால நமக்கு அதை பத்தி எல்லாம் தெரியும். பட் இந்த விவகாரத்துல அவர்களோட, அதாவது தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸோட பிறப்புறுப்புல லட்டியெல்லாம் விட்டு பயங்கர கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் குடல் எல்லாமே உள்ளுக்கு காயமாகி அவர்களோட பிறப்புறுப்புல ரத்தம் பாய்ந்தபடி அவர்கள் இறந்து போனார்கள். இது காவல்துறை செய்த ஒரு பச்சை படுகொலை. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குற அளவுக்கு நான் ஒண்ணு 200 ரூபா கொத்தடிமை கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடந்த ஒரு ஆகச்சிறந்த கேவலமா அப்படின்னு கேட்டா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஆனா திமுக மாதிரி நேத்து ரகுபதி சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு இந்த விவகாரம் நடந்த உடனேயே எந்த முட்டுலாம் கொடுக்கல, உடனடி இது தப்பு தான், ஆனா சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி கண்டிப்பா நேத்திய வரைக்கும் குற்றவாளிகளுக்கு பெயில் கிடைக்காமே அவர் பார்த்துக்கிட்டாரு. அவரோட ஆட்சியில நடந்த விவகாரமா இருந்தாலும் 2 வருடத்திற்கு, அவரோட ஆட்சியில 1.5 வருஷத்துக்கு மேல அவர்களுக்கு பெயில் கிடைக்காமலே பாத்துக்கிட்டாரு. அப்படிங்கிறதுல இருந்து இதுல ஒரு தப்பு நடந்திருக்கு, நம்ம ஆட்சியில தப்பு நடந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தார். இந்த விக்னா என்கின்ற விக்னேஷ் ஒரு பையன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தலைமைச் செயலக காவல் நிலையத்துல அடிச்சே கொல்லப்பட்டான். ஆனா இந்த பொம்மை முதல்வர் சட்டசபையில போய் துண்டு சீட்ல எழுதி கொடுக்குறானோ பேசினாரு, அவன் வயிற்று வலி வந்துருச்சு, வாந்தி எடுத்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலினை மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ விசாரணை அப்படின்னு போனாரு, ஆனா ஸ்டாலின் துண்டு சீட்டு எழுதி கொடுத்ததெல்லாம் உருட்டிட்டு கிடந்தார். ஸ்டாலினை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, சொல்ல முடியுமா மிஸ்டர் ரகுபதி? இந்த ரகுபதி எல்லாம் ஒரு சட்ட அமைச்சர் அப்படிங்கிறது சட்டத்துக்கு நேர்ந்த ஒரு அவமானம். எவ்வளவு பச்சையா பொய்ய புலிட்டு தெரியாது. இந்த பீஸ் எல்லாம் ஜெயிக்கவே கூடாது. இதுக்கு மேல அநேகமா போன வாட்டியே இழுத்துக்க பரிச்சயம் தான் ஜெயிச்சுது. அதே திருமயம் தொகுதியில தான் போட்டியிடும். வைரமுத்து நல்லா வச்சு செய்வார். இந்த வாட்டி கண்டிப்பா நடக்கும். ரகுபதி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை இதோட அழிச்சு விட்டுருணும், சூனியமாயிரும். ஒரு கவுன்சிலரா கூட ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை சொல்றது. சரி விட்டுருங்க, நம்ம அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம். பட் நீதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அந்த தந்தை மகன் அடித்து கொல்லப்பட்டதற்கான நீதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 30ஆம் தேதி தண்டனை வெளியே வரும். எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட கன்விக்ஷன் தான். 10 அக்யூஸ்ட், அதுல ஒருத்தன் கொரோனாவில் ஜெயில இருக்கும் போதே இறந்து போயிட்டான். மீதி 9 பேருக்கும் பொறிக்கு பயல்களுக்கு என்ன மரியாதை? அக்யூஸ்ட் நாய்ங்க அப்படிதான் சொல்ல முடியும். அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன? மீதி எல்லாத்துக்குமே லைவ் கன்விக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலா இருக்கு. லைவ் கன்விக்ஷனை நோக்கி தான் போகும். அந்த அளவுக்கு வழக்கை திறம்பட நடத்தி முடித்த சிபிஐ ஆபீசர்களுக்கு நன்றி. ஆனா அஜித் வழக்குல யார் அந்த சார், பணம் ஒதுக்கிய அந்த அழகி யார், அந்த மந்திரி யார் அப்படிங்கிறதெல்லாம் திமுக இன்னைக்கு புதைச்சிட்டான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பிடிச்சி ஒளிய வைக்கல. ஆனா இங்க மடப்புறம் கோயில இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தை கொண்டு அழிச்சாங்க இந்த திமுக கொத்தடிமைய. இவங்க அடுத்தவங்களுக்கு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட், விட்டுருவோம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் நடந்த தப்பு, அது கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஏன் அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொன்னேன் அப்படின்னா,
நேத்து சீட்டு பேசி முடிக்கப்பட்டது எல்லாமே நம்ம பேசிட்டோம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அரசியல் பலம் மிக்கவர், அரசியல நெகோசியேட் பண்ண தெரிஞ்ச ஒரு பெருந்தலைவர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப அது மேட்டர் கிடையாது. எங்கெங்கெல்லாம் அதிமுக கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தேடி தேடி அடிக்கிறார். ஸ்டாலினே குளத்தூரை விட்டு ஓடக்கூடிய நிலைமைக்கு இப்ப கொண்டாந்து விட்டுருக்காரு. என்ன பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக களமிறங்குகிறார். ஏன் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுகவுக்கு ஆதரவாக களமிறங்குகிறார் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா, நீங்க சென்னை அவுட்டர் எடுத்துங்களேன், தாம்பரத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுவா இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பாமக விசிகாவை விட வலுவா இருக்கும். அதே ஏரியா தான் இவங்களுக்கும். அப்ப விசிகா ஓட்டால பெரிய தோல்வி அப்படிங்கிறது வரப்போல பாமக வச்சு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது விசிகாவில் இருக்கிற சிறுத்தைங்க பூரா திருமாவளவனை நம்பினா நமக்கு நடுத்தரு கன்ஃபார்ம், இந்த ஆளு 6 சீட்டுக்கு 7 சீட்டுக்கும் நம்மளை கொண்டு போய் அடகு வச்சிருவாருங்கிற முடிவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு பாதிக்கு மேல போயிட்டாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல, அது அந்த நிலைமையில ஆயிடுச்சு. பட் அதை பாமக வச்சு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. சென்னையில அதிமுக இல்லவே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அதை அப்படியே தலையில புரட்டி போட்டாரு. என்னன்னா மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல மத்திய சென்னையில இப்ப வரைக்கும் அதிமுக வீக்கு தான். இந்த நான் வீடியோ பேசிட்டு இருக்கிற நொடி வரைக்கும் அதிமுக வீக்கு தான். இதுல டி நகர், மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிராமண வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெருத்த ஆதரவா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவா இருக்கும். இளைஞர்களோட வாக்குகள் டிவிகேவுக்கு ஆதரவா இருக்கும். இங்கிட்டு தென் சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய புரட்சி பாரதம் வலுவா இருக்கக்கூடிய பகுதி. இவங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வட சென்னையில இந்த வேளச்சேரி, இந்த பகுதி எல்லாத்துலயுமே வலுவா இருக்கக்கூடிய பூந்தமல்லி, இந்த மாதிரி இடங்கள்ல பயங்கர வலுவாவீங்க. இங்க திருமாவளவன் எல்லாம் பெரிய ஆள் கிடையாது. மெட்ராஸ் சிட்டிக்குள்ள திருமாவளவன் பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது. பட்டியல் சமூகத்தின் முகமாக சென்னைக்குள் அறியப்படுறது திருமாவளவன் கிடையாது. வட சென்னையில பூவை ஜெகன்மூர்த்தி, தென் சென்னையில பூவை ஜெகன்மூர்த்தி, வட சென்னையில ஆம்ஸ்ட்ராங். இந்த 2 பேர் தான். அப்ப இந்த தென் சென்னையை காலி பண்ணணும் அப்படின்னா இந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியாச்சு. அந்த கட்சி ரொம்ப கடுமையா வேலை செய்வாங்க. ரெண்டாவது திமுக வந்து பூவை ஜெகன்மூர்த்தியை அரெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன குரங்கு பொல்ட்டி குரலி வித்தெல்லாம் காமிச்சாங்க அப்படிங்கிறது அந்த கட்சியினருக்கு நல்லாவே தெரியும். சும்மா வச்சு கிழிப்பாங்க. மறுபக்கம் வட சென்னை சேகர் பாபு மாதிரி பேட்டர் ரவுடிங்களெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துறீங்க அந்த மக்களை. என்ன தண்டராஜை கூப்பிட்டு என்னடா அப்படிங்கிறது, மலம் கலந்து ஊத்த வேண்டியது எடுத்து பேசணும். எவனாவது பேசினான்னா, எவன் பேசினாலும் உடனே கமிஷனரை கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, அவனை அரெஸ்ட் பண்ணு, பாக்குறியா என்ன நடக்குது பாக்குறியா, என்ன அப்படின்றது பேட்டர் ரவுடி மாதிரியே பேசுறது. திமிருக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதை அடக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆம்ஸ்ட்ராங்க தொட்டுட்டாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சேகர் பாபுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பொற்கொடி அவர்கள் உறுதியா நம்புறாங்க. என் புருஷனை போட்டவங்களை நான் உற்றுவனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னைக்கு இறங்கி அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. நீங்க வட சென்னை முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. எல்லாமே படித்த இளைஞர்கள், வழக்கறிஞர்கள். இந்த ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி அப்பப்ப ஆம்ஸ்ட்ராங் கூட நின்று இவங்க சினிமா பாதுகாப்புக்காக அவரை கூட வச்சுக்கிட்டு நக்கி தின்னவங்க கிடையாது. ஒரிஜினலா ஆம்ஸ்ட்ராங்கால வளர்க்கப்பட்ட இளைஞர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. உயிரே கொடுத்தாலும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை இளைஞர் பட்டாளம் இருக்கு. அத்தனை பேரும் பொற்கொடி அவர்களோட பின்னாடி நிற்பாங்க. அநேகமா பொற்கொடி அவர்கள் எக்மோர்ல நிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதல். ஏன்னா எக்மோர்ல தான் நம்ம ஒரு செல்வ பெருந்தையை நிக்க வைக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறது நடக்குது. எக்மோர் தனித்தொகுதி தான். அங்க ஏற்கனவே பரந்தாம எம்எல்ஏ இருக்காரு. இப்ப சேகர் பாபு எப்படியாவது கொண்டு வந்து இவரை நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற வேலையில இருக்காரு. ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு எக்மோர் தொகுதி ஒதுக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா துறைமுகத்துல சேகர் பாபு எதிர்த்தே நிக்கலாம், இல்லைன்னா குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து நிக்கலாம். இந்த 3 தொகுதி. ஆனா மேக்சிமம் எக்மோர் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவிக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டுட்டா வட சென்னையில இருக்கக்கூடிய பல தொகுதிகளை விரட்டி விழுப்பாங்க திமுக. அந்த அளவுக்கு அந்த பகுதியில பட்டியல் சமூக மக்கள் அதிகம், தூய்மை பணியாளர்கள் அதிகம் வகிக்கக்கூடிய பகுதி. தூய்மை பணியாளர்களுக்கு இந்த கூட்டம் பண்ண துரோகம், அவர்களை கொண்டு போய் பிரைவேட்ல வித்தது, அவர்களோட போராட்டத்தை திமுகவோட பெண் தொண்டர் ஒருத்தைய 200 கொத்தடிமையை வச்சு தேன்மொழின்னு ஒன்ன வச்சு வழக்கு போட்டு அவங்கள இரவோடு இரவா அப்புறப்படுத்தினது எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப
எல்லா வெஞ்சன்ஸையும் வச்சுக்கிட்டு சேகர் பாபுலாம் அச்சு ஓட விட்டுருவாங்க. டிராஸ் பாஷையில சொன்னா அச்சு விட்டுருவாங்க. அப்படிதான் நடக்கும். செம்ம ஸ்கெட்ச் இது உண்மையிலே. அதுதான் நான் சொன்னேன், நீ அதிமுக செயல்படாம இருக்கு அது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, படுத்திருக்கிற யானை ஏந்திரிச்சதுன்னா அப்புறம் தெரியும் அதோட ஆட்டம் அப்படிங்கிறத நிச்சயமா சொல்றேன். அதிமுக தான் பந்தி அடிக்க போகுது. நான் அதிமுக காரனா அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, அதை பத்தி எல்லாம் தப்பு கிடையாது. நான் அதிமுக காரனே வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்க போறா? எனக்கு திமுக ஜெயிக்க கூடாது. நான் ஏன் விஜய் அவர்களை விமர்சிக்கல அப்படின்னா, அவர் இப்பதான் அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஆட்சி செஞ்சிருந்தா அவர் ஆட்சி நல்லா இல்லைன்னு விமர்சிக்கலாம், அவர் ஆட்சியில தப்பு நடந்துச்சு அப்படின்னு விமர்சிக்கலாம். அவர் இன்ன வரைக்கும் ஆட்சி செய்யவே இல்லை, அவர் நாம விமர்சிக்கவே முடியாது. இப்ப போட்டியிட போறாங்க, போட்டியிடட்டும், ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். எனக்கு திமுக வரக்கூடாது, அவ்வளவுதான். போட்டிட்டு ஜெயிக்கிட்டும், எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. போட்டி போட்டும் ஜெயிக்கிட்டும் சந்தோஷம். திமுக அழியணும், அவ்வளவுதான். நமக்கு மனித குல விரோதிகள் இவனுங்களை பொட்டியா கட்டி அனுப்பணும், முதல்ல அடிச்சு ஓடணும். இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்ட ஒரு அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். மறுபடியும் திருமாவளவனின் முதுகில் குத்தி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விசிகாவினர் ரெட்டை இலக்கம் ரெட்டை இலக்கம்லாம் வேலை, வேணா 8 சீட்டு ரோமன் லெட்டர்ல எழுதிய V111 வேணா 4 இலக்கமா வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கடைசியில 8 சீட்டை கொடுத்துருக்காங்க. இதுல 2 ஆகச்சிறந்த பொது தொகுதிகள் கொடுத்துட்டாங்களாம். 2 பொது தொகுதி விசிகாவுக்கு இல்ல, அடங்க மறுத்து அட்டுமீறின திருமாவளவனுக்கு இல்ல, முட்டு கொடுத்து மூடிட்டு படுத்த பாலாஜிக்கும் ஆலூர் சானவாசுக்கும். 2 தொகுதி எது நான் இப்பயே சொல்றேன். ஒண்ணு நாகப்பட்டினம் ஆலூர் சானவாசோட தொகுதி, இன்னொன்னு திருப்போரூர் SS பாலாஜி, சர்மிளா புருஷன் SS பாலாஜியோட தொகுதி. இந்த 2 தான் பொது தொகுதி. இதைதான் திரும்ப அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னமோ புதுசா 2 தொகுதி அறுத்து தள்ளிட்ட மாதிரி எல்லா மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு இதுல நேத்து எடப்பாடி பழனிசாமி 20 தொகுதியில நின்ன பிஜேபிக்கு 7 சீட்டு கூட கொடுத்துட்டாராம். எப்படிங்க 7 சீட்டு கூட கொடுத்தாரு? 5 வருஷத்துல பிஜேபி வளர்ந்துட்டான்னு கேட்கிற இதே கொத்தடிமை ஊடகங்கள் 2006ல 40 சீட்ல நின்ன காங்கிரஸுக்கு, 42 சீட்ல நின்ன காங்கிரஸுக்கு 2011 எதுக்கு 63 சீட்டு கொடுத்தீங்க? 5 வருஷத்துல காங்கிரஸ் அவ்வளவு சீட்டு வளர்ந்துருச்சா என்ன? சொல்லுங்க. வளரல. அப்ப ஏன் கொடுத்தாரு? நான் நேத்து சொன்னதுதான், அறிவாலயத்துல மேல ரைடு நடக்குது, கீழே ராடு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ரைடு, இங்க ராடு, கூட்டணி பேச்சுவார்த்தை. இங்க நாங்க உற ராடு 63 சீட்டு எங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, மேல இருந்து அப்படியே தயாளம்மாளை தூக்கிட்டு போயிடுவோம். இவ்வளவுதான் மிரட்டல். கலைஞர் டிவியில அந்த அம்மா தான் ஒரு முக்கிய பங்குதாரரா இருந்தது. கனிமொழிக்கு பதிலா தயாளம்மாளை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஐயோ தலைவர் பொண்டாட்டி இந்த வயசுல பாவம் போய் வருது, திகார்ல உட்கார்ந்து இருக்கிறதான்ட்டு தான் 63ல ஏதோ காங்கிரஸ் மனசாட்சியோட கேட்டாங்க. அன்னைக்கு 100 கொடுனாலும் கொடுத்துருப்பாங்க. 1ஆம் நம்பர் டெல்லி கொத்தடிமை திமுகவும் கருணாநிதியும் தான். இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குறுக்கு சந்துல இளநில கவுரு போட்டு இழுக்கிற மாதிரி பிஜேபி டீலிங் பேசிட்டு ஓட்டிட்டு கிடக்குறாரு. ஆனா இங்க வந்துகிட்டு நாங்க பாசிச பாஜக தள்ளிடுவோம். ஏன் பாஜக உள்ள வந்துடும்? பாஜக உள்ள வந்தா இவனை திருட முடியாது, அதனாலதான் பாஜக உள்ள வருது. பாஜக உள்ள வந்தா இவங்க எப்படி திருட முடியும்? அதுக்குதான் இந்த பூச்சாண்டி அப்படிங்கிறத காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே பூச்சாண்டி காட்டியே திருமாவளவனை வேலையை முடிச்சு விட்டாங்க. இதுல அவர் பாண்டிச்சேரியில 3 தொகுதி கேட்டாரு, தர முடியல. கடைசி வரைக்கும் தரவே இல்லை. வேட்புமனு தாக்கலே முடிஞ்சு போச்சு. அதனால 3 தொகுதியில திருமாவளவன் நிக்கிறாராம். மீதி தொகுதியில மதசார்பற்ற கூட்டணியா அறுத்து தள்ளுறாராம். முஸ்லிம் பேர்ல வச்சிருக்க கட்சி, கிறிஸ்டின் பேர்ல வச்சிருக்க கட்சி எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிட்டா அதுக்கு பேரு மதசார்பற்ற கூட்டணியா. என்னங்கடாப்பா உங்க சட்டம், என்னங்கடாப்பா உங்க திட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. நமக்கு என்ன, எப்படி 8 தொகுதியுமே விசிகா பானையை தூக்கி போட்டு படார்னு உடைய போறாங்க. அதுதான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கட்சியில ஒருத்தர் கூட ஜெயிக்க கூடாது. திமுக யாராவது ஜெயிக்கலாமா? அங்கேயும் தான் ஒருத்தரும் ஜெயிக்க கூடாது. 234 தொகுதியிலே அடிச்சு ஓட விட்டு இவங்களை அரசியல்ல அன்னக்காவடி ஆகணும், அனாதைகள் ஆக்கணும். செய்வீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.